வணக்கம். எல்லாருக்கும் ஒரு விஷயம். இது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயந்தான். ஏன்னா, இன்னும் சில வருஷங்கள்ங்கிறது ஒரு 10, 15 வருஷத்துலேயே இந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித மூளையும் இயந்திரமும் கலந்த ஒரு விதமான ஒரு மெஷின் இது வரப்போகுது. சொல்லப்போனால் மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக்கல்ஸ் இதெல்லாம் மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய பொருளால் இது ஒரு செயற்கையாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கூடிய விரைவில் மனித உறுப்புகளோடு மனித மூளையோடு இணைந்து இயந்திரங்கள் வரப்போகுது. இது வந்துடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மனித இனம் அழியறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன்னா பாதி மனிதன் பாதி இயந்திரம். நீங்கள் பழைய ஹாலிவுட் படங்களில் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். இது ஒரு கற்பனை, இப்போ நிஜமாக போகுது. இந்த நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்த உலக அழிவு என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மனித இனம் குறிப்பிட்ட மாதிரி மனித இனம் நிறைய அழியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கே பல இயந்திரங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. வருங்காலத்தில் இந்த போன்ற இயந்திரங்கள் மிஷின் வந்துருச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம். அதுவே யோசித்து அதுவே செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ மனிதனுடைய புத்தி இயந்திரங்களோடு சேரும்போது அது இன்னும் ஒரு உக்கிரமாக தான் மாறும். இதோடைய விளைவுகளை என்ன பார்க்க போகிறோமோ என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றணும். இந்த மாதிரி விஷயத்திலிருந்து நாமளை பாதுகாக்கணும். அதுக்கு அறிவியல் என்பது கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சயின்ஸ் அளவுக்கு மீறி போனால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை இப்போ படிச்சுட்ருக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியுமோ, எந்த அளவுக்கு எதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அதை செய்துட்டு வாங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். ஓம் நம சிவாய.